இன்றைக்கி முருங்கைக்கீரை பொரியல் வைக்கலாம் மதியத்துக்குன்னு சொல்லி என் வீட்டுக்காரர் முருங்கைக்கீரை பறித்து தர சொன்னேன். பறித்து கொடுத்தாங்க. அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் மீன் குழம்பும் தான் சாப்பிட்டேன். எங்கள் வீட்டில் இருக்க குட்டி ராக்ஸிக்கு ஃபுட்டு ரெடி பண்ணலான்னு சொல்லி வெஜிடபிள் எல்லாம் கட் பண்ணி குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன். அது சூடாக இருக்குன்னு சொல்லி ஆற வச்சுருந்தேன். அதனால் அவள் பக்கத்துலேயே உட்காந்துருக்கா ஆறட்டோன்னு சொல்லி. சின்ன வயசுலேருந்தே எஸ் சொன்னால் மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு சொல்லி ட்ரைனிங் கொடுத்துருக்கோம். அதனால் எஸ் சொன்னால் மட்டும்தான் சாப்பிடுவா. அவளுக்கு இப்போ 1 இயர் ஆச்சு. 1 இயரும் 1 மந்த்தும் ஆச்சு. உங்கள் வீட்டில் எத்தனை பேருக்கு பழைய சாப்பாடு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி பழைய சாப்பாடு தான் மத்தியானம் சாப்பிட போகிறோம். அதுக்கு தொட்டுக்க உருளைக்கிழங்கு பொரியல், முருங்கைக்கீரை பொரியல், நேற்று வச்ச மீன் குழம்பு, இதெல்லாம் தான் மதிய சாப்பாடு. என் வீட்டுக்கார் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ராக்ஸியும் சாப்பிட்டு வந்துட்டா. என் வீட்டுக்காரோட விளையாடிட்டுருக்கா பாருங்கள். இவங்க 2 பேரும் எப்போவுமே இப்படி தான் இருப்பாங்க. மேடம் பெட்டை விட்டு கீழே இறங்கவே மாட்டாங்க. எப்போவுமே என் வீட்டுக்காரோட இப்படி ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிருவா. என் வீட்டுக்கார் எப்போ வருவாருன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருப்பா. பைக் சவுண்டு வச்சு கூட கண்டுபிடிச்சிருவா. அவள் படுத்திருக்கிற போஸை பாருங்கள். அவங்க 2 இப்படி ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. எப்போவுமே இப்படி தான் இருப்பாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள்.